மச்சான் இவனை சும்மா போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துடலாமா? என்ன டவுட், இவனுக்கு யோசிச்சு தான் ஆஃப் பண்ணிக்கணும். இவங்க மரண பையன் நம்ம தான் பார்க்கணும். யாரா நீங்க? எத்தனை பேரா இருக்கீங்க? கட்டி போட்டோடா உயிரத்தை காட்டுறீங்க. எங்க இருந்து அவுத்துட்டு வாங்கடா. ஆமா, விஜய் கத்த விட்டோம் பண்றது கேள்வி வரல. ரோஸ் ஆட்டோக்கு நீ செம்ம சிங்கிளா? நீ ஆந்துதா இந்த சுட்டி ஐபோனு அதுல ஓனர் இவன் தான். என் குடும்பத்தையும் என் ஊரையும் பொறுத்த வரைக்கும் தான் என் பேர் மகாலிங்கம். நான் செய்கிற தொழிலை பொறுத்த வரைக்கும் என் பேர் மாலிக். சொல்லலாம். ஏய் ஹலோ, காந்தி நகர் 2வது ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். சீக்கிரம் கிளம்பு. காந்தி நகரண்ணா? சரி. ஏய், காந்தி நகருக்கு போனோம் பரியா? போலாமா? காந்தி நகர் எங்க இருக்கு? இங்கதான் நான் பார்க்கலாம். வாடா 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 வாடா. டேய், இதை வச்சு ஒரு மாசத்துக்கு நானே சாப்பிடலாம்டா. ஏற்கனவே 2 ஃபோனுக்கு பண்ணிக்கிறேண்ணா, பார்த்து போடுங்கண்ணா. ஒருடா இந்த ஃபோனை வைத்தோன்னா இன்னும் 2 மாதம் கமிஷன் சேர்த்தே வாங்கிக்கலாம். இந்த ரிஸ்க் எடுத்து வண்டியை வண்டியில் ஓட்டினேன் நான் பார்த்தேண்ணா. அவனாவது பரவாயில்ல, வண்டி தான் ஓட்டலாம். எனக்கு நான் தானே பொருள் அடிக்கிறாங்க, எனக்கு தானே ரிஸ்க்கு. எங்கேயும் மாட்ட போகிறவங்க தெரியல. கேட்டதோட ஜாஸ்தியாகவே பண்ணி தரேன்டா. நம்பிக்கையாக போயிட்டு வா, என்ன நம்பு, நான் பண்ணி தரேன். ஃபோனை ஒத்தாச்சிட்டான். என்ன சொல்கிற? ரோட்டில் போய் பிடிக்குது. எப்போ? 1 hour இருக்கும். ஐஃபோன் தானே?
ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கியா? மச்சான் வீட்டுக்கு போனேன்டா. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த மெசேஜில் போனால் ஒரு லிங்க் இருந்துச்சு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வேறு ஏதோ வெப்சைட் மாதிரி ஒன்று போச்சு. அதில் போய் பார்த்தா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டுச்சு ஆப்பில். அதெல்லாம் கொடுத்தோடனே லாகின் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா எனக்கு ஏதோ நானே தெரியல, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, கரெக்டாக இல்லையா? நான் கொஞ்சம் பாடுறான். ஐடியும் பாஸ்வேர்டு போட்டியா? போட்டேன். தப்பு பண்ணிட்டேன் மச்சான். என்னாச்சு? ஐஃபோனை ரீசெட் ஆகணுன்னா 2 hours ஆகும். அதை ஆப்பிள் ஐடியோ பாஸ்வேர்டு இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ நீ என்ன பண்ணிட்டேன்னா அவனுக்கு ஈஸியாக ஒரு வழியை கொடுத்துட்டேன். இது கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது? 45 minutes இருக்கும். மோர்லெஸ் இன்னும் 1 hour இருக்குது. ஒரு 30 minutesனா நான் பின்பற்ற லொக்கேஷனை அவனை கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலையப்படாத. கண்டுபிடிச்ச மச்சான். என் ஃபோன் மட்டும் இல்லை, என்ன அவன் ஃபோன் எடுக்கக்கூடாது. லொக்கேஷன் நான் உனக்கு எனக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கிறேன். வந்திருக்கா வேறு மெசேஜ்? நம்மளே எவ்வளோ தான் தானே இந்த மாதிரி கமிஷன் வச்சு வாழ்க்கையை ஓட்டுருக்கோம். நம்ம தான் ஃபோனே அடிக்கிறோம். நம்ம ஏன் அந்த ஸ்ட்ரைட்டாக ஏஜெண்ட்டை பார்க்கக்கூடாது? அப்படிலாம் இல்லைடா, நாளைக்கு பார்த்தனா நம்மளை போலீஸ்கிட்ட மாட்டாமல் பார்த்துக்கிறான். அதனால் அவங்ககிட்ட அச்சு விட்டல தப்பு இல்லை, அவங்ககிட்ட ஏதோ திறமை இருக்குது. அதனால் நம்மளும் மாலிக்கு என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளும் ஒரு நாள் மாலிகை விட அதிகமாக கமிஷன் அடிக்கிறோம். ஒரு நாள்னாப்பா ஒரு நாள், இப்போவே இன்றைக்கே போகலாம். சப்போஸ் மாட்டினா மாலிக் ஒரு பேர் சொல்லிவிட்டு தப்பிச்சிடலாம். சரியா? இது நல்ல ஐடியாவாக இருக்கு. போகலாமா? போகலாம். நம்மளோட தான் நீங்களே அடிப்பீங்க. நீ அடிக்கிறியா? இது புது ப்ராஜெக்டு. சரி, நீ ஆரம்பிச்சு வை. ஒரு ஐயோ வரானே மாட்டிக்கிட்டேன். அப்படிலாம் இல்லை. ஐயோ இங்க இருக்குது. இது இதெல்லாம் வந்து காந்திநகர் மாளிகை கொடுக்குது சார். காந்திநகர் மாளிகை சார், காந்திநகர் மாளிகை சார். உட்கார 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 உட்கார. ஐயோ உட்கார உட்கார. செத்தான அந்த மாளிகை, இதோட அவன் கதையே காலி.
வாங்க சார். என்ன வேணும்? இல்லை ஃபோனு செகண்ட்ஸ் வேணும். ஐஃபோன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபோனா? அதெல்லாம் எங்களுக்கு விற்கிறது இல்லையே சார். நீங்கள் ஏதோ கடை மாதிரி வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? வேறு எங்கே கிடைக்கும்? வேற என்ன? பக்கத்து கடையில் இல்லை எதிர்கடையில் கேட்டு போகிறேன். ஓகே. நம்ம தெரிஞ்ச கல்பட்டி வந்தானா பிடிக்கிறவனை இன்னைக்கு ஃபுல்லாக இவனை வாஷ் பண்ணுறோம். ஒரு நாள் இவனை ஸ்கெட்சு போட்டு தூக்குறோம். இவன் எதுக்கு இப்போ வரான்னு தெரியலையே. அண்ணா இப்போலாம் ஃபோனே வர்றதில்ல. அதான் அண்ணன் கேட்டுக்கிட்டாரு. 2 மாதமாகவே ஃபோன் அடிச்சா பசங்க மாட்டினே இருக்கிறானுங்க. இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐஃபோன் ஒன்று மாட்டிக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள் செட் ஆகிடும். அதை செட்டில் பண்ணுறேன். அதான் எனக்கு செட்டு. ஐஸ்கிரீம் வேணுமா சாப்பிட்றியா? வேற 2 கப்பு சொல்ல மச்சான் சாப்பிடலாம். நேற்று ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸாக பார்த்தாச்சு. இன்னைக்கு போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். சூப்பரா. ஓகே, பண்ணிடலாம். ஃபோன் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் முன்னாடி ஆள் அனுப்பிச்சேன். என்னடா சொன்னான்? அப்படியே இல்லைன்னு நான் சொன்னான்.
இல்லை ரெடி ஆயிடுச்சு ஒரு ஐஃபோன் இருக்குது ஒரே ஒரு மாதம் एक महीना टाइम दो माँ नहीं तो जान से मार डालूंगा டேய் மச்சான் இவனுக்கு இவன் ஸ்டைலில் தான்டா ஆஃப் படிக்கணும். Don't worry, dude. என்ன மச்சான் பண்ற? ரூட்டட் மொபைல் அவன் தொடையில கட்டுற மச்சான். ரூட்டட் மொபைலா அப்படின்னா? நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துன்னு வச்சுக்கேன், அது சொல்கிற பேச்சு தான் நீ கேட்ப. ஆனால் இந்த ஃபோனு ரூட்டட், இது பொறுத்த வரைக்கும் நீ சொல்கிறத இது கேட்கும். Within 5 minutes it's gonna burst in a minimum range of radiation. என்னடா பண்ணுறீங்க? அடுத்து என்ன பண்ணுவோம்? மைக்கிளுக்கும் மச்சானுக்கும் மரண பயத்தை காட்ட போகிறோம். Cool.